செய்திகள். புதுவை முதல்வர் ரங்கசாமி துரோகம் செய்துவிட்டார். செல்வி ஜெயலலிதா கடும் கண்டனம். ஆந்திர மாநில காங்கிரஸ் அரசுக்கு ஆபத்து. ஜெகன்மோகன் ரெட்டி அணிக்கு எம்எல்ஏக்கள் தாவுகிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதி. உடல்நிலை சீராக உள்ளது. சென்னையில் தகப்பனாரை கல்லூரி மாணவி குத்திக் கொன்றது ஏன்? பாலியல் விவகாரம் என புகார். வணக்கம். விரிவான செய்திகள். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி துரோகம் செய்துவிட்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் உள்ள 30 இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் 15 இடங்களில் வெற்றி பெற்றது. ஒரு சுயேட்சை எம்எல்ஏவும் ரங்கசாமிக்கு ஆதரவளித்துள்ளார். 16 எம்எல்ஏக்களுடன் போதிய பெரும்பான்மை இருப்பதாக கூறி ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் அவரது நடவடிக்கையை செல்வி ஜெயலலிதா கண்டித்துள்ளார். தனித்தே ஆட்சி என்று தன்னிச்சையாக புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சர் என் ரங்கசாமி அறிவித்து இருப்பதை பார்க்கும்போது செய்வது ஒன்று சொல்வது ஒன்று என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறார். அதிமுக மீதும் தன் மீதும் நம்பிக்கை வைத்து புதுச்சேரி மக்கள் அதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் என்றும் புதுவை முதல்வராக பொறுப்பு ஏற்க இருந்த ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பு ஏற்ற தனக்கு ரங்கசாமி வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றும் நன்றி மறந்து நாணயமற்ற முறையில் நடந்து கொண்டார் என்றும் முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆதரவுடன் வெற்றி பெற்றுவிட்டு ஆட்சியை அமைக்க துணைநிலை ஆளுநரிடம் உரிமை கோர செல்லும் போது தன்னிடம் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை என்று செல்வி ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்துள்ளார். முதுகில் குத்துவதில் எல்லோரையும் மிஞ்சிவிட்டார் ரங்கசாமி என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதிமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக புதுச்சேரியில் செயல்படும் என்று செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். ஆந்திர இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற ஜெகன்மோகன் ரெட்டிக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பலர் ஆதரவு தெரிவித்துள்ளதால் கிரண்குமார் ரெட்டி அரசு கவிழும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஆந்திராவில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியும் அவரது தாயார் விஜயம்மாளும் அமோக வெற்றி பெற்றனர். அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களது டெபாசிட்டை இழந்தனர். இதைத் தொடர்ந்து ஆந்திர அரசுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ள ஜெகன்மோகன் விவசாயிகளின் பிரச்சினைகளை முன்னிறுத்தி குண்டூரில் 2 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டார். இப்போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 எம்பிக்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். மேலும் பல எம்எல்ஏக்கள் ஜெகனுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முதல்வர் கிரண்குமார் ரெட்டியின் செயல்பாடுகள் திருப்தியளிக்கவில்லை என அனைத்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஆந்திர மாநில காங்கிரஸ் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத்திடம் நேரில் புகார் அளித்துள்ளனர். கிரண்குமார் ரெட்டிக்கு எதிர்ப்பு வலுத்து வருவதால் ஆந்திராவில் காங்கிரஸ் அரசு விரைவில் கவிழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளது. தற்போது அவர் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் உடல்நிலை தேறி வருவதாக அவரது மகள் ஐஸ்வர்யா தெரிவித்தார். தீவிர கண்காணிப்பு பிரிவில் ரஜினிகாந்த் 2 நாள் மட்டும் இருந்து சிகிச்சை பெறுவார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனிடையே ரஜினிகாந்த் நலம் பெற வாழ்த்துவதாக இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் தெரிவித்துள்ளார். தந்தையை கொலை செய்து கல்லூரி மாணவியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. நாகர்கோவிலை சேர்ந்தவர் ரத்னமணி. இவரும் இவரது மனைவியும் பஹ்ரைனில் வேலை பார்த்து வந்தனர். இவரது மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டதால் ரத்னமணி போதைக்கு அடிமையாகியிருந்ததாக கூறப்படுகிறது. பஹ்ரைனில் இருந்து சென்னை திரும்பி கோவூரில் மகளுடன் வசித்து வந்தார். மகள் அஞ்சு ஜெர்மி கல்லூரியில் படித்து வந்தார். மகன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அஞ்சு ஜெர்மி தனது 5 பவுன் நகையை தோழிக்கு கொடுத்து உதவியதாக தெரிய வந்ததும் தந்தை ரத்னமணி இதை திருப்பி வாங்குமாறு குடித்துவிட்டு வந்து தொந்தரவு செய்து வந்துள்ளார். வழக்கம் போல் நேற்று முன்தினம் குடித்துவிட்டு வந்த ரத்னமணி மகளிடம் தகராறு செய்ததால் ஆத்திரமடைந்த அவர் தந்தை என்றும் பாராமல் கத்தியால் குத்தி கொன்றதாக கூறப்பட்டது.
இதுகுறித்து தகவல் அறிந்து மாங்காடு காவல்துறையினர் அஞ்சு ஜெர்மியை கைது செய்து விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. தனது தந்தை குடித்துவிட்டு வந்து தன்னிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்த முற்பட்டதால் கொலை செய்ததாக அஞ்சு ஜெர்மி போலீசிடம் அளித்த வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். திபெத்திய மத தலைவர் தலாய் லாமாவை பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் LK அத்வானி சந்தித்து திபெத்தின் அரசியல் நிலவரம் குறித்து பேசினார். திபெத்தில் நடைபெறும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடைபெறும் கிரிக்கெட் போட்டி காண்பதற்கு பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி தர்மசாலாவுக்கு வந்திருந்தார். हमारी बातचीत हुई जितनी सारी वो तिब्बत के हितों के बारे में हुई और मैंने उनसे जानकारी प्राप्त करने की कोशिश की कि चीन के रवैये में कोई फर्क है क्या, परिवर्तन है क्या तिब्बत के बारे में. उन्होंने कहा कि अभी तक तो कुछ लगता नहीं है, लेकिन आशा करता हूं कि होगा. அப்போது அவர் திபெத்திய மத தலைவர் தலாய் லாமாவை சந்தித்து திபெத்தின் அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தினார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணாவை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பூட்டான் நாட்டில் இருந்து தங்கள் மாநிலத்துக்கு மின்சாரம் பெற்றுத் தருமாறு வலியுறுத்தினார். பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் டெல்லி சென்றார். அதன் பிறகு அவர் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து தங்கள் மாநிலத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்ய பூட்டான் நாட்டின் நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து 1500 மெகாவாட் மின்சாரம் பெற்றுத் தருமாறு வலியுறுத்தினார். भूटान की यात्रा पर गए थे, वहाँ से लौट कर आने के बाद उस यात्रा के संबंध में जो कुछ भी जानकारी देनी थी और चीन की यात्रा पर भी जाना है अगले महीने, और जो एक बहुत ही प्रमुख विषय नालंदा विश्वविद्यालय, तो नालंदा विश्वविद्यालय का काम अब शुरू हो रहा है, तो उसके सिलसिले में, और चूंकि ये एक अंतर्राष्ट्रीय विश्वविद्यालय है और विदेश मंत्रालय की तरफ से ही उसका सारा कार्यक्रम. மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக நாளை பதவியேற்க உள்ள மம்தா பானர்ஜி பதவியேற்பு விழாவிற்கு முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சார்யாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த 34 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த இடதுசாரிகளின் ஆட்சியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வீழ்த்தியுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி நாளை பதவியேற்க உள்ளார். அதற்காக அம்மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சார்யாவிற்கு மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இதனிடையே பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதாக இருந்த காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி கலந்து கொள்ளவில்லை என்றும் அவருக்கு பதிலாக உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொள்ள இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அவருடன் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, AK அந்தோனி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்நிலையில் பதவியேற்பு விழாவில் புத்ததேவ் பட்டாச்சார்யா கலந்து கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் எழுந்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 23ஆம் தேதி கூடுகிறது. அப்போது புதிய MLAக்கள் பதவியேற்பார்கள். இதனையடுத்து மே மாதம் 27ஆம் தேதி சபாநாயகர், துணை சபாநாயகர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.